ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து போவோம். දෙවියන් වහන්සේගේ වචනයට ගමන් කරමු. மாற்கு எழுதின சுவிசேஷகம் මාර්ක් ලියපු සුභාරංචි පොතේ 3வது அதிகாரம் 31 35 வரை. තුන්වෙනි පරිච්ඡේදයේ 31 ඉඳන් 35 දක්වා. மாற்கு 3:31 35 வரை. තුන්වෙනි පරිච්ඡේදයේ 31 ඉඳන් 35 දක්වා. ஒருவர் தமிழிலும் சிங்களத்திலும் வாசி. භාෂා දෙකේම කියවමු. யார் කවුද என் சகோதரர் சகோதரி தாய் என்று இயேசு காண்பிக்கிறார். මාගේ සහෝදරිය මාගේ මව කවුද කියන එක ජීවත් වන්නට ඕනේ. ஆமென். ආමේන්. இயேசுவுக்கென்றே යේසුස් වහන්සේ இயேசுவுக்காக வாழ வேண்டியது. යේසුස් වහන්සේ වෙනුවෙන් යේසුස් වහන්සේටම ජීවත් වන්නට ඕනේ. சபையில ஒரு கூட்டமாய் நாங்கள் இருக்கிறோம். එක සෙනඟක් ගැටියට අපි ඉන්නවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේன். ஒருவர் அல்ல, ஒரு கூட்டமா இருக்கிறோம். අපි வருடத்திலே ஒரு செய்தியை பேசினேன். මම පෞගේ අවුරුද්දේ එක පණිවිඩයක් කතා இன்னைக்கு කරා. தேவ சித்தம் செய்ய முடியாததுக்கு காரணம் என்ன? දෙවියන් වහන්සේ කැමැත්ත කරන්නට බැරි හේතුව කුමක්ද? முதலாவது சுதந்திரம். මොකද්ද නිදහස? தேவனுடைய சித்தத்துல இருக்கிறது தான் சுதந்திரம். දෙවියන් වහන්සේගේ කැමැත්තේ ඉන්න එක තමයි නිදහස. ஆமென். ආමේන්. கையில் சொல்லுங்க ஆமென். ආමේன். எது சுதந்திரம்? මොකද්ද නිදහස? எனக்கு விருப்பம் என்றால் எனக்கு விருப்பம் இல்லாவிட்டால், මට කැමැති නම් කැමැති නැත්තම්, அல்லது எனக்கு விருப்பமானவர்கள் இருந்தால் இல்லாவிட்டால், මට කැමැති දේ තිබ්බත් නැතත්, இதுதான் என்னுடைய தீர்மானம், திட்டம் இதுதான். මේක තමයි මගේ තීරණය, මගේ සැලසුම. எது சுதந்திரம்? මොකද්ද නිදහස? எது தேவ சித்தம்? මොකද්ද දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත? இந்த அதிகாரத்திலே தேவ சித்தம் செய்வது எவ்வளவு முக்கியம் என்பதை காண்பிக்கிறது. මේ පරිච්ඡේදය පෙන්වලා දෙනවා දෙවියන් වහන්සේ කැමැත්ත කරන එක කොතරම් වැදගත්ද நீங்கள் කියලා. வாசிங்கள் 31வது வார்த்தை, மாற்கு 3:31 ஒருவர் வாசிங்க. තුන්වෙනි පරිච්ඡේදය 31 පමණක් ඒ වචනේ පමණක් කියවන්න. நல்லா கேளுங்க. හොඳට අසන්න. உலகத்தார் கிறிஸ்துவுக்கு வெளியே நிற்கிறார்கள். ලෝකයේ අය ක්‍රිස්තුස් වහන්සේගෙන් එළියේ සිටින්නේ. நாங்க சபைக்குள்ளே இருக்கிறோம். අපි සභාව ඇතුලේ ඉන්නේ. நாங்க சபைக்குள்ளே இருக்கிறோம். අපි සභාව ඇතුලේ ඉන්නේ. வெளியேயும் இருக்கிறாங்க, உள்ளேயும் இருக்கிறாங்க. එළියෙත් ඉන්නවා, ඇතුලෙත් ඉන්නවා. ஆனா නමුත් நல்லா கவனிங்க, හොඳට සවන් දෙන්න. இயேசு அவங்க அழைக்கிறாங்க. යේසුස් වහන්සේ ඒ අය කැඳවනවා. அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? එයා මොනවද කරන් හිටියේ? 12 வயதிலேயே வேதப்பாரருக்கு போதித்துக் கொண்டிருந்தார். අවුරුදු 12ෙම ඒගොල්ල පඬිතවරුන්ට උන්වහන්සේ දේශනා කරා. தேவ கிருபை, දෙවියන් වහන්සේ කරුණාව, வளர்த்தியில வளர்ச்சி වර්ධනය වෙන එකේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளும் உண்டு, வளர்ச்சி உள்ளதும் உண்டு. වර්ධනය නැති ළමයි ඉන්නවා, නැති ළමයි ඉන්නවා. தேவ தயவு, மனித தயவு, அறிவு, ஞானம், கிருப வளர்த்தில் அவர் வளர்ந்து கொண்டிருந்தார். මනුෂ්‍යයන්ගේ දයාව, ඒ වගේම දෙවියන් වහන්සේගේ දයාව, කරුණාවෙන් එයා වර්ධනය වුණා. மரியாளுடைய வீட்டிலே தாயார் அவருடைய வீட்டிலே சொன்னாங்க, இவர் ஒரு பைத்தியக்காரன் என்று சொன்னார். මරියාගේ නිවසේ කිව්වා මෙයා පිස්සු කෙනෙක් කියලා. பிசாசு
பிசாசு பிடித்தவன் என்று சொன்னாங்க. යක්ෂයා වැවුන කෙනෙක් කියලා அவங்களுக்கு කිව්වා. தேவ சித்தம் விளங்க இல்ல. දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත එයාට இயேசு තේරුන්නේ නැහැ. தேவ சித்தம் செய்து கொண்டிருக்கிறார். යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරන් හිටියේ. அவங்க வெளியத்தான் நிக்கிறாங்க. එයාලා එළියේ තමයි ඉන්නේ. கேளுங்க, அசாந்த. இயேசுவை பெற்றெடுக்க காரணமாயிருந்த மரியாள் சொல்லுகிறார், இதோ நான் உமக்கு அடிமை என்று சொல்லுகிறார். යේසුස් වහන්සේ බී කරපු මරියාල් තුමිය කියනවා මන් නුඹට යටත් කියලා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அதுவும் பரிசுத்த ஆவியினால கற்பம் தரிக்கப்பட்டவர். ශුද්ධ ආත්මයන් වහන්සේන් තුලින් ගර්භාෂය ඇති වුණේ. அவள் சொல்லுகிறார், நான் வெளியே நிற்கிறேன். මං එළියේ ඉන්නේ. வெளியே இருந்து, එළියේ ඉඳන් நல்லா கேளுங்க, இயேசுவை பெற்றெடுத்தவள் ஆவியானவரால கற்பந்தரிக்கப்பட்டவள் வெளியே நின்று இயேசுவை தேடுகிறாள். එළියේ ඉඳන් යේසුස් වහන්සේ බී කරපු ඒ තුමිය එළියේ ඉඳන් ශුද්ධාත්මයන් වහන්සේගෙන් ගර්භයේ ඇති වුණා වූ ඒ කෙනා එළියේ ඉඳන් යේසුස් වහන්සේ இயேசுடைய தாயார் சகோதரர். යේසුස් වහන්සේගේ මව සහ සහෝදරයා. இப்ப நாங்க சபைக்குள்ள இருக்கிறவர்கள். අපි දැන් සභාව ඇතුලේ ඉන්න අය. ஒன்று வெளியேத்தான் இருக்கிறாங்க உலகத்துல. සමහර අය ලෝකේ එළියේ තමයි ඉන්නේ. சபைக்குள்ள இருந்தும் வெளியே இருக்கிறவங்க இருக்கிறாங்க. සභාව තුල ඉඳලත් එළියේ ඉන්න අය ඉන්නවා. தேவ சித்தம் தெரியாதவர்கள். දෙවියන් වහන්සේගේ සැලසුම දන්නේ නැති අය. தகப்பனே, පියාණනි, தகப்பனே, පියා, குடும்பத்துக்குட்பட்ட ஸ்திரியே, පවුලේ කාන්තාවන්, வாலிப தம்பி தங்கச்சிமாரே, සහෝදර සහෝදරියන්, சிறு பிள்ளைகளே, කුඩා දරුවන්, வயோதிபர்களே, වැඩිමල් අය, நீங்க சபைக்குள்ள இருந்தாலும் உங்களோட வாழ்க்கையில தேவ சித்தம் இருக்கிறதா? ඔබ සභාව තුල හිටියත් දෙවියන් වහන්සේගේ සැලසුම ඔබ වහන්සේගේ ජීවිතේ தேவியின் ඔයාලගේ கெமத்த சித்த வேணும். දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත ඔබ තුලින් සිද්ධ වෙනවා. உலகத்துல ஒரு கூட்டம் இருக்கு, தேவ சித்தம் செய்வதில்லை, එළිය කණ්ඩායමක් ඉන්නවා ලෝකේ දේව කැමැත්ත කරන්නේ නැහැ. இயேசுவை ஏற்றுக்கொள்ள இல்ல. දෙවියන් වහන්සේ පිළිගත්තේ නැහැ. சபைக்குள்ள இயேசுவை ஏற்றுக்கொண்டதுகள் தேவ சித்தம் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. සභාව තුල දෙවියන් වහන්සේ පිළි අරගෙනත් සභාව තුල දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත නොකල ජීවත් වෙන අය ඉන්නවා. உள்ளேயும் இருக்கிறாங்க, வெளியேயும் இருக்கிறாங்க. ඇතුළෙත් ඉන්නවා එළියෙත් ඉන්නවා. உள்ள இருந்தும் பிரயோசனம் இல்ல, வெளியே இருந்தும் பிரயோசனம் இல்ல. ඇතුලේ ඉඳන් ප්‍රයෝජනයක් නැහැ, එළියේ ඉඳන් ප්‍රයෝජනයක් නැහැ. தேவ சித்தம் முக்கியம். දෙවියන් වහන්සේ කැමැත්ත වැදගත්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். இயேசு உறவ அசட்ட பண்ண இல்ல. යේසුස් වහන්සේ ඒ නෑකම සුළුකොට සිටුවේ නැහැ. எதை முக்கியத்துவப்படுத்துகிறா? தேவ சித்தத்தை ඒකද முக்கியத்துவப்படுத்துகிறா. වැදගත්කම දෙන්නේ දේව කැමැත්තට. உங்களோட வாழ்க்கையில தேவ சித்தம் இருக்கா? ඔබගේ ජීවිතේ දේව කැමැත්ත තිබෙනවා. அழைக்கப்பட்டவனே, அழைக்கப்பட்டவளே, சபையே, தேவ சித்தம் உடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதா? පොළද්දාව ඔබ සභාව ඔබ තුල දේව කැමැත්ත තිබෙනවද? நன்றா கேளுங்க, 32வது வார்த்தையை வாசிங்க. 32 වෙනි පදයේ කියවන්න. அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார். கேளுங்க, முதலாவதாக පළමු කාරණය வெளியே இருக்கிறாங்க, சபையிலேயும் இருக்கிறாங்க. ඇතුළෙත් ඉන්නවා එළියෙත් ඉන්නවා. வெளியே இருக்கிறவங்க தேவ சித்தம் செய்கிறவங்க இல்ல. එළියේ ඉන්න අය දේව කැමැත්ත කරන අය නොවේ. உள்ளே இருக்கிறவர்களும் கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருந்தாலும் தேவ சித்தம் இல்ல. ඇතුලේ ඉන්න අය ක්‍රිස්තුස් වහන්සේගේ දරුවෝ වුණත් දේව කැමැත්ත නැහැ. கேளுங்க, வெளியே இருக்கிறவங்க உள்ளே இருக்கிறவர்களும் එළියේ ඉන්න අයත් ඇතුලේ ඉන්න අයත් தேடுறாங்க. සොයනවා. இந்த இந்த தேடுறாங்கன்ற வார்த்தை මේ සොයනවා කියන වචනේ අර්ථය ZETEIN. ZE ZE ஆங்கிலம் தெரியாதா பிரதர்? ZE ZE TE TE IN IN கிரேக்க சொல். ග්‍රේක භාෂාව. தேடுகிறார்கள் என்று சொன்னா கேளுங்க, සොයනවා කියන්න විට அவங்க இயேசுவை அவங்களோட கண்ட்ரோல்ல வைக்க பாக்குறவங்க. යේසුස් වහන්සේව එයාලා පාලනය කරන්න බලනවා. உலகம் தெய்வத்தை தேடாது, தெய்வம் தேவை அவர்களுடைய உதவிக்கு, அவருடைய எதிர்பார்ப்புக்கு. ලෝකයේ දෙවියන් වහන්සේව සොයන්නේ නැහැ. එයාලගේ බලාපොරොත්තු වෙනුවෙන් එයාට දෙවියෙක් ඕනේ. அதே மாதிரி சபை இன்றைக்கு சபையில உள்ள நாங்கள் எங்கட கண்ட்ரோலுக்காகத்தான் சபைக்கு வருகிறோம், எங்கட விருப்பத்துக்காகத்தான் தேவனை தேடுகிறோம். අද සභාවේ ඉන්න අය අපි අපව පාලනය කරන පිණිස සහ අපේ කැමැත්ත කරන්න තමයි සභාවට එන්නේ. நன்றா கவனிங்க, හොඳට සවන් දෙන්න. எதுக்கு நாங்க உள்ளே இருக்கிறோம்? අපි ඇයි ඇතුලේ ඉන්නේ?
அவரை ஏன் தேடுறோம்? ඇයි අපි උන්වහන්සේව සොයන්නේ? ஏன் ஜெபிக்கிறோம்? ඇයි යාඥා කරන්නේ? எங்கட தேவைகள் நிறைவேற අපේ ඌමනාවල් ඉෂ්ට වෙන පිණිස நாங்க இந்த பூமியில உயர்ந்திருக்க, අපි මේ පොළවේ උසස්ව இந்த සිටින්න, பூமியில சிறந்திருக்க, මේ පොළවේ අපි உயர்ந்திருக்க උසස්ව සිටින්න, எங்கட விருப்பங்கள் நிறைவேற අපේ කැමැත්ත ඉෂ්ට වන්න. இல்லாட்டி நாங்க தேட மாட்டோம். නැත්තම් අපි සොයන්නේ නැහැ. எத்தனை பேர் அதிகாலையில பைபிள் வாசிச்சீங்க? උදෑසන කී දෙනෙක්ද බයිබලේ කියවුවා? எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? කී දෙනෙක්ද යාඥා කරේ? எத்தனை பேர் தூங்கி எழும்பி லேட் ஆயிட்டு ஓடி வந்தீங்க? කී දෙනෙක්ද නිදාගෙන නැගිටලා පරක්කු නැහැ කියලා எத்தனை දුවලා? பேர் நாங்க நிர்மூலமாகாமல் இருக்கிறது கிருபை என்று தெரிந்தும் எங்கட விருப்பத்தின்படி வாழ்ந்து කී கொண்டிருக்கிறோம். දෙනෙක්ද අපි විනාශ නොවී ඉන්න එක කරුණාව කියලා දැනගනත් කැමැත්තෙන් ජීවත් වෙන්නේ? எனக்கு தேவைண்டா நான் தேவனை தேடுவேன், ஜெபம் பண்ணுவேன், எதிர்பார்ப்பேன். இல்லன்னா நீ யாரோ நான் யாரோ. මට ඌමනා වුණොත් මං දෙවියන් වහන්සේව සොයනවා යාඥා කරනවා. නැත්තම් ඔබ කවුද මං කවුද? உலகம் வந்து தேவர்களை தேடுவது அவங்களோட விருப்பத்துக்கு. ලෝකේ ඉන්න අය දෙවිවරු සොයන්නේ ඔවුන්ගේ කැමැත්තට. ரட்சிக்கப்பட்டவன் தேவனை தேடணும் எதுக்கு? அவருடைய சித்தத்துக்கு. ගැලවීම ලැබපු කෙනා දෙවියන් වහන්සේව සොයන්න ඕනේ මක් නිසාද? ஆனா උන්වහන්සේගේ කැමැත්තට. சபை அதை இழந்து விட்டது. සභාව ඒක අයිමි කරාගත්තා. சபையின் தலைவர் இழந்து விட்டார்கள். සභාවේ නායකයන් ඒක අයිමි කරාගත්තා. இப்ப அந்த செழிப்பான உபதேசம் அதிகமாய் பரவி விட்டது. දැන් සඵලත්වයේ මේ දේශනාව විශාල ලෙස බෝ වෙලා තිබෙනවා. செழிப்பான உபதேசம் සඵල දේශනා பெருகிட்டு ඒක වැඩි වෙලා அதுக்கண்டு தான் மக்கள் வாழ்றாங்க. ඒ වෙනුවෙන් තමයි සෙනග ජීවත් நாங்க වෙන්නේ. ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரர், අපි ජීවමාන දෙවියන් වහන්සේගේ සේවකයන්, உன்னத தேவனுடைய வல்லமை உள்ளவர்கள் උතුම් වූ දෙවියන් වහන්සේගේ බලවත් අය செழிப்புல நிக்கிறாங்க. ඒ සඵලත්වයේ සිටගෙන நாங்க ඉන්නවා. நிக்கிற இடத்துல அவர் இருக்கணும். අපි ඉන්න ස්ථානයේ උන්වහන්සේ ඉන්න நாங்க ඕනේ. நினைக்கிறத அவர் செய்யணும். අපි සිතන දේ උන්වහන්සේ කරන්න இப்ப ඕනේ. இன்னொரு உபதேசங்கள் பரவி கொண்டிருக்குது. තවත් දේශනාව පැතිරව යනවා. பிழையான உபதேசங்கள். මැරදි දේශනා. அவங்க தங்களுடைய அடையாளத்தை காண்பிக்க மாட்டாங்க. එයාලගේ සලකුණ එයාලා පෙන්වන්නේ නැහැ. அவங்களோட நம்பர்கள் மாத்திரம் தான் உங்களுக்கு வரும். එයාලගේ නම්බර්ස් පමණයි, ඉලක්කම් පමණයි ඔබට அவங்க එන්නේ. ஜூம்ல உங்களை சந்திக்க பார்ப்பாங்க. එයාලා Zoom meeting එක ඔබලව අමු වෙන්න அந்த බලයි. கனிவான அன்பான தந்திர வார்த்தையினால உங்களை இழுத்துக் கொள்வாங்க. ඒ යටත්ව පාත්ව ලස්සන වචන වලින් ඔබව ඇදගයි. கொஞ்சம் கொஞ்சமாக பிழையான உபதேசத்தை நஞ்சை உங்களுக்கு புகட்டுவாங்க. ටිකින් ටික වැරදි දේශනාව සහ உங்களுக்கு சாப்பாடாக ஊட்டுவாங்க. විස ලෙස ඔබට භෝජනයක් ඇටියට දේවි. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர் பணத்துக்கும் பதவிக்கும் உயர்வுக்கும் சிக்கி අද விட்டார்கள். බෝ දේශකයන් ඇවිල්ලා මුදල් ඒ තනතුරු වෙනුවෙන් එයාලා ඒකට මුලා වෙලා රැවටිලා ඉන්නවා. உடுப்புக்கும் வாகனத்துக்கும் லேப்டாப்புக்கும் கம்ப்யூட்டருக்கும் போனுக்கும் சிக்கி விட்டார்கள். අද ලැප්ටොප් වෙනුවෙන් ෆෝන් එකක් වෙනුවෙන් වාහනයක් වෙනුවෙන් ඒකේ පැටලිලා අමාරුයි. ஆண்டவருடைய சித்தம் தேவையில்லை. දෙවියන් වහන්සේ කැමැත්ත ඕනේ නැහැ. வெளியே இருக்கிறவன் இப்படித்தான் வாழ்றான், சபைக்குள்ள உள்ளவனும் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ලෝකේ ඉන්න අය මේම තමයි ජීවත් වෙන්නේ, සභාවේ ඉන්න අය මේම තමයි ජීවත් වෙමින් ඉන්නේ. இந்த இயேசுவை தேடுகிறார் என்ற வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். යේසුස් වහන්සේව සොයනවායි කියන වචනයට පොඩ්ඩක් යොමු இந்த වෙන්න. மரியாளா இருந்தாலும் இயேசுடைய சகோதரரா இருந்தாலும் இயேசுவை அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கத்தான் தேடினாங்க. මරියතුමිය වුණත්, එයාගේ ගෝලයන් වුණත්, එයාව සහෝදරයා වුණත් සෙව්වේ එයාව තමන්ගේ පාලනය තබා ගන්න පිණිස. அதுதான் இயேசு தேவனோடு தனித்திருந்தவர், தேவனுடைய சித்தத்துக்காக வேலை செய்தவர். ඒක තමයි යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේත් එක්ක තනිවව සිටියේ, දෙවියන් වහන්සේගේ කැමැත්තත් කරේ. பிள்ளை படிக்குதா? දරුවා ඉගෙන ගන්නවා, டியூஷன் போகுதா? පන්ති යනවා, காலேஜுக்கு போகுதா? පාසලට යනවද, காலேஜுக்கிட்ட යනවාද? කැම්පස් යනවද, எவ்வளவு நேரம் இரு. කොතරම් කාලයක්. சபை ஆராதனை முடிஞ்சோன்னு ஆவா பெண்ணா சபை ஆராதனை முடிந்தவுடனே வந்த உடனே பாஞ்சு போயிருவா. பாயிறது பாயினவா டக்குனு வா, ඉක්මනට லேட் ஆகுது. පරක්කු වෙනවා. லேட்டா இருக்கு, லேட்டஸ்டா இருக்கணும். லேட்டஸ்ட் වගේ ඉන්නට ඕනේ. நீங்க கட்டுப்படுத்தாதீங்க, ஆவியானவரை கட்டுப்படுத்த விடுங்க. ඔබ පාලනය කරන්න එපා. සුදාත්මයන් වහන්සේට පාලනය කරන්න ඉඩ දෙන්න. 5ல வளைக்காதது 50ல வளையாது. පයෙන් නැමෙන්නේ නැති දේ 50යි නැමෙන්නේ நீங்க නැහැ. நாளைக்கு மரித்து போவீங்க, இல்லாம போயிருவீங்க. ඔබ මිය යයි නැති වෙලා යයි. நாளைக்கோ இனி வர்ற காலங்கள் அவங்க கத்தருக்காக கத்தரோடு இருக்க வேண்டும். නාව දවස්වල උන් ස්වාමින් වහන්සේ වෙනුවෙන් සිට ගන්නට ඕනේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්.
ஆமென். ආමේන්. நீங்க நிரந்தரமாக 1000 வருஷம் வாழ மாட்டீங்க. ඔබ සදාකාලික අවුරුදු 10 ගණන් ජීවත් වෙන්න යන්නේ නැහැ. 1000 வருஷம் என்றாலும் தேவன் அந்த பிள்ளைகளோடு இருக்க வேண்டும். අවුරුදු 10 ගණන් වුණත් ස්වාමින් වහන්සේ දරුවත් එක්ක ඉන්නට இன்னைக்கு ඕනේ. சபைக்குள்ள தேவனுடைய இயேசுடைய ஆளுகைக்குள்ள இல்ல, தங்கள் ஆளுகைக்குள்ள இயேசுவை வைத்துக் අද கொண்டிருக்கிறாங்க. සභාව යේසුස් වහන්සේගේ පාලනය තුල නොවේ තිබෙන්නේ. තමන්ගේ පාලනය තුල යේසුස් වහන්සේව තබා ගන්න බලනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. தகப்பனே, පියා, தாயே, මව, சகோதரனே, சகோதரி, සහෝදරිය, සහෝදරයා. தேவனுடைய ஆளுகைக்குள்ள நிற்கிறாயா? දෙවියන් වහන්සේගේ පාලනය තුල ඔබ ඉන්නවා. தேவ சித்தமுடைய வாழ்க்கையில இப்பவே தொடங்கிட்டா. දෙවියන් වහන්සේ කැමැත්ත මේ වෙන විට ඔබගේ ජීවිතේ පටන් நீங்க ගත්තද? இது போன்கள்ல பாருங்க, சின்ன தம்பிமார் வர்ஷிப் பண்ணுவாங்க. ඔබ ෆෝන් එකේ බලන්න කුඩා මල්ලිවරු මඟ පෙන්වනවා தேவனை දේවමය. ஆராதிப்பாங்க. දෙවියන් වහන්සේව නමස්කාර කරනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கண்டியில ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. නුවර එක සහෝදරියෙක් ඉන්නවා. அவங்கள சந்தித்து நான் பல வருஷங்கள். එයා මුණ ගැනලා අවුරුදු அவர் ගාණක් වෙනවා. 12 வயதுல பாடசாலை போய்க்கொண்டிருக்கும் போது ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். අවුරුදු 12 එයා පාසල් යන කාලයේදී අනාගත වාක්‍ය කියන කෙනෙක් ඇටියට හිටියා. ආමේන්. ආමේන්. ஆமென். ආමේන්. 12 வயதுல பாடசாலை போய்க்கொண்டிருக்கும் போதே அவர் ஒரு தீர்க்கதரிசி. අවුරුදු 12 එයා පාසල් යන විටම එයා අනාගත වාක්‍ය කියන කෙනෙක්. பிள்ளைகள் சிறிய வயதிலிருந்து நல்ல வர்ஷிப் லீடர்ஸ். දරුවන් ඇවිල්ලා කුඩා කාලයේ පටන් නමස්කාරමය පෙන්වන අය. මඟ சொல்லுங்க පෙන්වන අය. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. இயேசுவை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறீங்களா, இல்ல இயேசுக்குள்ள நீங்க இருக்கிறீங்களா? ඔබ යේසුස් වහන්සේ ඔබ තුල තබා තිබෙනවද? නැත්නම් යේසුස් වහන්සේ තුල ඔබ ඉන්නවද? துக்ககரமானது. දුක්බර. உள்ளே இருக்கிறவங்களும் வெளியே இருக்கிறவங்களும் இப்படித்தான் வாழ்றாங்க. එළියේ ඉන්න අයත් ඇතුලේ ඉන්න අයත් මේම තමයි ජීවත් වන්නේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. சபை வீழ்ச்சி அடைந்து விட்டது. සභාව වැටිලා අමාරයි. எதுல? தேவ சித்தத்துல. මොකද්ද දේව කැමැත්ත நல்லா කරන්නේ? கேளுங்க. எதிலே? தேவ சித்தத்துல. මොකද්ද කාරණය දේව කැමැත්ත කරන්නේ? யுத்தத்துக்கான எவ்வளவு திட்டங்களை வச்சிருக்கிறாங்க. යුද්ධය වෙනුවෙන් කොතරම් සැලසුම් තබා තිබෙනවද? அந்த கடலுக்கு கீழே கூட அணுகுண்ட வச்சிருக்கான். බෝම්බ பரமாண බෝම්බ තබා තිබෙනවා. මූද යටත් சமுத்திரத்துக்கு கீழே வச்சிருக்கான். මූද යටත් තබා තිබෙනවා. மேல என்னத்தை வச்சிருக்கான்? வானத்திலிருந்து வரக்கூடாது ஏதோ ஒண்ட வச்சிருக்கான். ඉහළ ආසෙන් එන්න ඕනේ නැහැ කියලා මොකක් හරි දෙයක් තබා என்ன තිබෙනවා. வச்சிருக்கான்? මොනවද තබා இஸ்ரவேல் තිබෙන්නේ? என்ன வச்சிருக்கான்? මොනවද තබා තිබෙන්නේ? அயன் டோமா வச்சிருக்கான். අයන් ඩෝම් කියන එක நீங்க තබා என்ன තිබෙනවා. டோமா வச்சிருக்கீங்களோ தெரியல, நீங்க சபையில டோம். ඔබ මොන ඩෝම් තියලා තියෙනවද දන්න? සභාවේ ඔබ ඩෝම්. டோம் த டவுன் த எனக்கு தெரியாது. ඩෝම්ද ඩවුන්ද කියන එක எவ்வளவு දන්නේ නැහැ. அபிவிருத்தி. කොතරම් තාක්ෂණයේ දියුණු වීමද? சொல்லுங்க ஆமென். ආමේන්. நீ அவன் அப்படி என்றா நீ எவ்வளவு கடவுளுக்காக நிக்க வேண்டி இருக்கு. එයා එහෙම ඉන්නවා නම් ඔබ දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් කොහොමද ජොලිතකමින් ඉන්නට உங்களுக்கு ඕනේ? கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி தான் இருக்கும். නින්ද එනවා වගේ තමයි තිබෙන්නේ. நாளைக்கு வராது. ஸ்கூலுக்கு போக்கல, வேலைக்கு போக்கல, ஒன்றும் வராது. நல்ல பெர்ஃபியூம், වැඩට යන විට ඒ වගේම ඉස්කෝලේ යන විට නින්ද එන්නේ නැහැ. හොඳ පර්ෆියුම්. நல்ல மணக்க மணக்க இருக்கும். හොඳට සුවඳ එනවා. எப்படி எலும்புறியோ தெரியா, எப்படி உடுத்துறியோ தெரியா, எப்படி பாயிறியோ தெரியாது. කොහොමද ඔබ නැගිටින්නේ, කොහොමද අඳින්නේ, කොහොමද පැනලා යන්නේ කියලා දන්නේ உண்மையில නැහැ. நான் அந்த அதிபதி இல்லனா, මම ආධිපත්‍ය කෙනෙක් නොවේ. நான் ரஷ்யா ஜனாதிபதி நான் இல்ல. රෂ්‍යා ජනාධිපති නොවේ. அவன் எவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கான், කොතරම් දේවල් எவ்வளவு யோசிச்சு வேலை செய்யறான். කොතරම් කල්පනා කරලා වැඩ කරනවද? விட கராத. වැඩ කරාද? நான் பாக்குற இவன் கிஞ்சோம் மாதிரி இருக்கத்தான். මං බලන්නේ කිං ජෝන් වගේ ඉන්න. அவன் எப்படி கட்டேனா இருந்தாலும் தடியனா இருந்தாலும் எவ்வளவு வளர்ந்துட்டான் தெரியுமா? එයා කොට මාත කෙනෙක් වුණත් කොතරම් වර්ධනය වුණා. அவன மகள் அடுத்த ஜனாதிபதி. එයාගේ දුව දියණිය ඊගාව ජනාධිපති. நன்றா கேளுங்க. හොඳට අසන්න. நாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த அளவு தேவ சித்தத்துக்கு விட்டு கொடுத்திருக்கோம். අපි ආත්මික ජීවිතේ කොතරම් ඉඩ දීලා තිබෙනවද දෙවියන් වහන්සේ කැමැත්තට? 42 வருஷ சபையை பார்த்தேன். අවුරුදු 42ක් සම්පූර්ණ වූ සභාවක් බැලුවා. வெள்ளிக்கிழமைக்கு விசுவாசி விடுதலை ஆராதனைக்கு போய் கொண்டிருக்கு. සිකුරාදා ඇදේලිවන්තයන් නිදාස් නමස්කාරමයට ගින් තිබෙනවා. எங்க போறாங்க? விடுதலையின் கூட்டத்துக்கு சபை விசுவாசி 40 வருஷ விசுவாசி போகுது விடுதலை. 40ක් සභාවේ ඉන්න ඇදේලිවන්තයන් යනවා තමන්ට නිදාස ලබා ගන්න යාඥාවකට. என்ன சிஸ்டர்? මොකද්ද සහෝදරි? ඔළුවරි දෙනවා. நெஞ்சு வலி, පපුවරි දෙනවා. தின்றது இறைச்சி இறைச்சா හොඳට මස් කනවා. கொழுப்பு கொழுப்பா நிறைஞ்சிருக்கு. හොඳට තෙල් පිරලා තිබෙන්නේ. விடுதலையின் கூட்டத்துக்கு போறாங்க, ஜெபம் பண்ண. ඒ නිදාස ලබා ගන්න அநேகருடைய விடுதலைக்காக இருக்க வேண்டிய நீ
බෝ අයගේ ගැලවීම වෙනුවෙන් ඉන්න ඕන ඔබ. இன்னைக்கு கிறிஸ்தவம் சொல்றது அப்படியே போயிட்டு කිතුණුවන් කියන එක ඒම වැටිලා ගියා. அவங்க கத்தரை அவங்கட கண்ட்ரோலுக்குள்ள தான் வச்சிருக்காங்க. ස්වාමින් වහන්සේ ඒ අයගේ පාලනය තුල තමයි යාලා තබා තිබෙන්නේ. நல்லா கேளுங்க. හොඳට අසන්න. என்னோட இருந்த ஒரு ஊழியக்காரர் මාත් එක්ක හිටපු සේවකයෙක් வீட்டு கூட்டத்துக்கு போகணும்னு அவருக்கு நல்லா தெரியும். ගෘහ රැස්වීමට යන්න ඕනේ කියන එක එයා දන්නවා. அவர் வீட்டு கூட்டத்துக்கு போக முதல் மீன் பிடித்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ගෘහ රැස්වීමට යන්න කලින් මාළු අල්ලන් කෙනෙක් ඒ ස්ථානයට ඇවිත් තිබෙනවා. டக்குனு அந்த மீனை வாங்கி இருக்காரு. මන්ට ඒ මාළු ටික ගත්තා. டைம் இருக்குன்னு போய் மீனை கழுவி இருக்கிறார். වෙලාව තියෙනවා කියලා ගේ මාළු හොදලා තියෙනවා. அவர் என்ன செஞ்சார், மெல்லா இதாக்கி துப்புராக்கிட்டார். හොඳට ඒක කොරපොතු ඇදලා සුද්ධ කරා. அவங்களோட வைஃப் சொன்னாங்க, அப்பா எல்லாம் வெட்டி அழகா கறி வைக்கிற அளவுக்கு செட் பண்ணிட்டு එයාගේ போங்க. භාර්යාව කිව්වනම් හොඳට කපලා ඔක්කොම කරි අදන විදිය අදලා යන්න කියලා. 5 மணி கூட்டு 5:10 ஆயிட்டு. රැස්වීම තියෙන පාඩ දැන් පායි 10. மேலெல்லாம் கழிட்டு வர 5:35 ஆயிட்டு. ඇඟේ මෝදගෙන ඉන්න පායි 35 වුණා. கூட்டு 5 மணிக்கு. රැස්වීම තියෙන්නේ පාට. ரெண்டா கேளுங்க. හොඳට ආන්න. 5:35 ஆயிட்டு. දැන් පායි 35 වුණා. கூட்டத்துக்கு போய் சேர எப்படி 40 நிமிஷம் வரும். ඒ රැස්වීමට ගිහින් එයා එකතු වෙන්න විනාඩි 45ක්. பார்த்தாரு, இனி போய் பிரயோஜனம்ல போன் ஆஃப் பண்ணிட்டாரு. දැන් ගිහින් ආයේ ප්‍රයෝජනයක් නැහැ, ෆෝන් එක ඕෆ් කරා. அங்க விசுவாசி கட்லெட் செஞ்சு, பெட்டி செஞ்சு, கேக் வாங்கி, சாண்ட்விச்சஸ் செஞ்சு, இதெல்லாம் செஞ்சு ඒ வச்சிருக்காங்க. නෑදීලවන්තයන් ඇවිල්ලා කට්ලට් අඩලා පැටිස් අරගෙන කේක් අරගෙන හැමදේම කරලා கடவுளை තියලා. ஏற்றுக்கொள்ளாத கணவன் அக்கம் பக்கத்துக்கு எல்லாம் சொல்லியிருக்கான், இன்றைக்கு வீட்டு கூட்டம் வீட்டு கூட்டம் வீட்டு கூட்டம். දෙවියන් වහන්සේ පිළිගත් නැති ඒ ස්වාමීන් පුරුෂයා කියලා තියෙනවා අපේ ගෘහ රැස්වීම හැමෝම ඉන්න කියලා. 6 மணி 6යි වෙලාව. இந்த ஊழியக்காரண்ட போன் ஆஃப். ඔය සේවකයාගේ ෆෝන් එක ඕෆ් වෙලා பொறுப்பான ஊழியக்காரனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. වගකීම ලද්දා වූ ඒ දේව සේවකයාට ෆෝன் කළා. அவர் சொன்னா, நான் இன்னொரு கூட்டத்திற்கு இப்ப எனக்கு கதை கேளான்ட்டா. මම තව රැස්වීමක ඉන්නේ මට කතා කරන්න බෑ. முடிஞ்சாவது போய் பாப்போம்னு அவரும் இல்ல. ඉවර වෙලාරි ගිහින් බලමු කියලා එයාත් ආවේ නැහැ. நான் திடீரென்று அந்த இடத்துக்கு போறேன் அடுத்த கிழமையில. පාලකතුමා ඊගාව සතියේ அவங்க ස්ථානෙන් சொல்றாங்க, යනවා. நீ சபைக்கு நாங்க வர மாட்டோம். අපි සභාවට එන්නේ නැහැ. ஏ ඇයි? என்ன நடந்தது? මොනවද උනේ? கூட்டத்துக்கு ஊழியக்காரன் வர இல்ல. රැස්වීමට දේව සේවකයා ආවේ නැහැ. மீன் கழுவி இருக்காரு மனசுக்கு பயத்துல. ඒ භාර්යාවට බයව මාළු හොදලා. மேல உள்ளவருக்கு பயப்பட இல்ல, උඩ ඉන්න එක්කනට බය වුණේ නැහැ. மேல உள்ளவர் இவருக்கு பயப்படணும். උඩ ඉන්න එක්කන මෙයාට බය වෙන්න ඕනේ. இவர் மனசுக்கு பயப்படணும். මෙයා තමන්ගේ භාර්යාවට බය වෙන්න ඕනේ. சரி, மன்னிச்சு கொள்ளுங்க. හරි සමාව දෙන්න. அடுத்த கிழமை கூட்டம். ඊගාව සතියේ රැස්වීම. போறவருட பைஸ்கல் உடைஞ்சிட்டு. යන කෙනාගේ බයික් එක කැඩිලා. அவர் யாருக்காவது அடிச்சு கால் பண்ணி சொல்லு. එයා කාට හරි කෝල් කරලා කියන්න ඕනේනේ. அவர் கூட்டம் முடிகிற நேரம் எனக்கு கால் பண்றாரு, பைக் உடைஞ்சிட்டு எனக்கு போக முடியல. රැස්වීම අවසානයේදී එයා කෝල් කරනවා බයික් එක කඩනවා මට යන්න බෑ. என்ன மாதிரி ஊழியக்காரர் என்ன சொல்லுவான் தெரியுமா உங்களுக்கு? මං වගේ සේවකයෙක් මොනවද දන්නවද? பைஸ்கல் உடைஞ்சா அங்க நிப்பாட்டு. බයිසිකලේ කරනොත් ඒ ස්ථානේ නවත්තන්න. ஆட்டோலயோ கார்லயோ உண்ட பணத்துல போய் சேரு. ත්‍රීවිල් එකේ කාර් එකේ ඔබගේ මුදල් දීලා ගින් යන්න. அவர் என்ன சொல்ற, காசு இல்லையா? මුදල් නැහැ. காசு இல்ல தானே? මුදල් නැහනේ. அடுத்த நாளை காலைல சாப்பிடுறது எப்படி? ඒගා උදේට කන්නේ කොහමද? அதுக்கு காசு இருக்கு. ඒකට මුදල් තියෙනවා. கிறிஸ்தவம் මේක තමයි කිතුණු ජීවිතය. இன்றைக்கு இருக்கிற உள்ளுக்கு இருக்கவன் இப்படித்தான் இருக்கான். ඇතුළේ ඉන්න අය මේම තමයි. கடவுள் தனக்கு கீழே, காலுக்கு கீழே. ස්වාමින් වහන්සේ තමන්ගේ යටතේ කකුලේ යටතේ. கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට ආගන්න. வானம் அவருக்கு சிங்காசனம், ආස උන්වහන්සේගේ සිංහාසනය. பூமி அவருக்கு பாதப்படி. උන්වහන්සේගේ පොළොව උන්වහන්සේගේ கரங்களை පාමුල. தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க, உற்சாகமாய் தட்டுங்க. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. පොළොව උන්වහන්සේගේ පාමුල. நானும் நீ அவருடைய பாதத்துக்கு கீழே. ඔබයි මමයි උන්වහන්සේගේ පාමුල යටතේ. அப்படியா இருந்தா அவருடைய ஆளுகையின் கீழே இருக்கிறோமா அல்லது அவரை ஆளுகை செய்கிறோமா? උන්වහන්සේගේ පාලනය තුල ඉන්නවද නැත්නම් උන්වහන්සේව පාලනය කරනවද? தேவ சித்தம் இருக்கா? දෙවියන් වහන්සේ කැමැත්ත තිබෙනවද? என்னுடைய தாய் கிட்டத்தட்ட சில நேரம் 40-47 வயதுல மரித்து விட்டாள். මගේ මව අවුරුදු 40-47 මිය ගියා. மரித்து விட்டாள். මිය ගියා. நான் எவ்வளவோ 9 மாதங்கள் உபவாசித்தேன், මාස 9ක් මම උපවාස කරා. ஜெபம் பண்ணினேன். යාඥා என் කරා. தாயாரை கத்தர் அற்புதமாய் எழுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். මගේ මවව දෙවියන් වහන්සේ ආස්කමෙන් නගිටවන්න ඕනේ அந்த කියලා 9 හිතුවා. மாதத்துக்கு முன்பு என் தாய் மரித்து விட்டாள். අවුරුදු 9කට කලින් මව මිය ගියා.
ගියා. ஒரு நாள் அழுதேன் ஆண்டவருடைய சமூகத்தில். දවසක් දෙවියන් වහන්සේ அப்பதான் අභිමුඛයේ தேவன் මම சொன்னார், ඇඬුවා. அப்பதான் தேவன் ඒ சொன்னார், විට දෙවියන් වහන්සේ சபையிலே පැවසුවා. உனக்கு பல தாய்மார்களை கொடுத்திருக்கிறேன். සභාවේ මම මව්වරු කීප දෙනෙක් දී நீங்க තිබෙනවා. தாய்மார்களே எனக்கு இப்ப நான் பிள்ளை மாதிரி இருக்கனா அல்ல நீங்க பேய் மாதிரி இருக்கிறீங்க. මව්වරු මං ඔබට ඔබ මට මවෙක් ලෙස ඉන්නවද යකා වගේ ඉන්නවද? நீங்க எனக்காக ஜெபிக்கிறீங்க. මං වෙනුවෙන් යාඥා கரங்களை කරනවා. தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. දීලා දෙවියන් වහන්සේ உற்சாகமாய் தட்டுங்க. சபையில தாய்மார் எதற்கு? සභාවේ මව්වරු කුමක් නිසාද? தன்னுடைய பிள்ளைகளைப் போல ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க, கொடுக்க, உதவி செய்ய. තමන්ගේ දරුවා වගේ දේව සේවකයන්ට දෙන්න යාඥා කරන උදව් කරන පිණිස. நன்றா கவனிங்க. හොඳට සවන් දෙන්න. எனக்கு தேவன் அப்படித்தான் சொன்னார். මට එහෙම තමයි දෙවියන් වහන්සේ உன்னுடைய කිව්වේ. தாய் மரித்தாலும் ඔබගේ මව මිය ගියා. ஏற்ற நேரத்தில் அவளை நான் பரிசுத்தப்படுத்தி எடுத்து விட்டேன். ඒ සීමිත ඒ කාලයේදී මම සුද්ධ පවිත්‍ර කළ අයවන அப்ப நான் கேட்டேன், என் உபவாசம் 9 மாத ஜெபத்துக்கு பதில் மரணமான்னு கேட்டேன். මගේ අවුරුදු මාස 9ට යාඥාවට පිළිතුර මරණයද என்ற කියලා. சித்தம் அது உனக்கு என்னுடைய அநேக தாய்மார்களை கொடுத்திருக்கிறேன். මගේ කැමැත්ත මේක තව ගොඩාක් මව්වරු ඔබට දී තිබෙනවා කියලා කිව්වා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். சில கூட அம்மாமார் 50 வயது 80 வயது 70 வயது வாழ்ந்து கொண்டிருக்கலாம். සමහර විට ඔබගේ මව අවුරුදු 70ක් 80ක් 90ක් කියලා ජීවත් වෙන්නට அது පුළුවන්. ஆண்டவருடைய கிருபை. ඒක දෙවියන් වහන්සේ කරුණාව. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். மரியாள் தேவனுடைய ஆளுகையில இல்ல, சகோதரங்க இவர் எப்படியாவது இந்த தேவத்திட்ட நிப்பாட்டணும்னு நினைத்தவங்க. එයාගේ මව මරියා දෙවියන් වහන්සේගේ පාලනය තුල නැ සහෝදරයන් හිතුවේ මෙයාගේ දෙවියන් වහන්සේගේ සැලසුම කොහොමරි මෙයා තුලේ නවත්තන්නට ඕනේ. நிப்பாட்டணும். ඒක නවත්තන්න இவன் ඕනේ. என்ன பைத்தியக்கார மாதிரி ஊழியம் இருக்கான். මෙයා පිස්සෙක් වගේ සේවය කියලා ඉන්නවා. தேவசித்தங்கிறான். දේව කැමැත්ත කියලා ஒரு කියනවා. மணிக்கே மலைக்கு போறார் ஜெபிக்க. දැසන එකටම යනවා කන්දට යාඥා ஒரு කරන්න. மணிக்கே போறார். එකටම යනවා. அதிகாலை இருட்டோடே போறார். දැසන අලුයුමේ යනවා. அவருடைய அடுத்த திட்டம் என்ன? சீசர்களை தெரிந்து கொள்ளணும். ඊගාව සැලසුම කුමාරද ගෝලයන්ව තෝරගන්නට ඕනේ. சீசர்கள் அவருடைய தேவ திட்டத்துல தெரிந்து கொள்ளணும். දෙවියන් වහන්සේ කැමැත්ත අනුව ගෝලයන්ව තෝරගන්නට இன்னைக்கு ඕනේ. நான் எங்கட மகளை வர்ஷிப்புக்கு போட்டேன். අද මාගේ දියණියව වර්ෂිප් එකට දැම්මා. ஏன் போட்டேன்? ඇයි දැම්මේ? தேவ திட்டத்துக்குள்ள நடத்த. දෙවියන් වහන්සේගේ කැමැත්තට මඟ පෙන්වන්න. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஊழியத்துல அடுத்தது என்ன? සේවය තුල ඊගාව දේ කුමක්ද? யாரையும் பூசிக்கொண்டு ஓட இல்ல, யாரையும் திருப்திப்படுத்தி கொண்டு ஓடுறதுக்கு என்ற ஊழியம் இல்ல. ආටත් තීන්ත ගාගෙන එහෙම දුවන්නේ නැහැ. කාවත් තෘප්තියට පත් කරන්න මේ සේවය இந்த කරන්නේ නැහැ. பூமியில நானும் என் வீட்டாருமோ வென்றால் මේ පොළවේ මාත් මාගේ නිවසේ අයත් ஆமென். ආමේන්. வந்து உட்கார்ந்துட்டு போக அல்ல, ඇවිල්ලා වාඩි වෙලා යන්න නොවේ. உட்கார்ந்து கதிரே சூடாக்க அல்ல, වාඩි වෙලා පුටුව රත් කරන්න නොවේ. அப்படியே வாரது அப்படியே போறது இல்ல. එහෙම ඇවිල්ලා එහෙම යන්නේ නැහැ. என்னுடைய செய்தியின் ஒவ்வொரு குறிப்புகளை நன்றாய் கவனியுங்கள். මාගේ පණිවිඩයේද හැම කාරණයක්ම හොඳට අවධානය යොමු කරලා බලන්න. இந்த செய்தியை தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். මේ පණිවිඩය දෙවියන් වහන්සේ අසාගෙන ඉන්නේ. இந்த செய்தியின் தகப்பன்மார் தாய்மார் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. මේ පණිවිඩය මව්වරු පියවරු අසාගෙන ඉන්නේ. பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. දරුවන් අසාගෙන ඉන්නේ. வயோதிபர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. වැඩිමල් අය අසාගෙන ඉන්නේ. உணருங்க, மனம் திரும்புங்க. ඔබ ඇඟීමට පත් වෙලා ඔබ පසුතැවිලි தேவ වෙන්න. சித்தம் செய்கிறது தான் தேவனோடு நல்ல உறவை வைக்க முடியும். දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරන එක තමයි දෙවියන් වහන්සේත් එක්ක හොඳ සම්බන්ධතාවයක් තබා ගන්න தேவ පුළුවන්. சித்தம் செய்கிறது தான் சகோதரனா இருக்க முடியும், சகோதரியா இருக்க முடியும், பொறுப்பா இருக்க முடியும். දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරන අය තමයි සහෝදරයෙක් හැටියට උන්වහන්සේගේ වගකීම ලත් පුද්ගලයෙක් හැටියට ඉන්නට உங்களை පුළුවන්. கட்டாயப்படுத்தி இதை பாட வைக்கிறதுனால எனக்கு எந்தவித லாபமும் இல்ல, நன்மையும் இல்ல. எனக்கு. ඔබට බල කරලා ගායනා කරන තබන එකේ මට කිසිම ලාභයක් නැහැ. உங்களை கட்டாயப்படுத்தி ஆண்டவர் வேலையை செய்ய சொல்லுகிறதுல எனக்கு ஒன்றுமில்லை. உனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுதான் பெரிதாய் வளரப்போகுது. කැමැත්ත තමයි වර්ධනය වෙන්නේ. உறவுதான் பெரிதாய் வரப்போகுது. சகோதரனா இருக்கிறார். දෙවියන් වහන්සේ මට යාපත් සහෝදරයෙක් හැටියට ඉන්නවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கை சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. நல்ல சகோதரியா இருக்கிறார். යාපත් සහෝදරයා ආනව මොකද්ද අරගෙන එන්න ඕනේ? சகோதரன். සහෝදරයා சகோதரி கேப்பா என்ன உங்களுக்கு சமைச்சு தரேன்னு கேப்பா. සහෝදරියයි ඔයාට මොනවද මං උයලා දෙන්නේ කියලා. உடுப்ப கழுவி தரவான்னு கேப்பா. ඇඳුම් හොදලා දෙන්නද කියලා. ஆமென். ආමේන්.
சொல்லுங்க ஆமென். ආමේන්. நல்லா புரிஞ்சு தங்கச்சி உங்களோட அக்கா எல்லாம் உறவுகள்ல அவங்க எரிச்சல் பொறாமை கசப்பு வைராக்கிய பெருமை நிறைந்தவர்களா இருக்கலாம். ඔබගේ අයියා නංගි අක්කලා ඇවිල්ලා නෑකමෙන් තිත්තකමෙන් ඉරිෂ්‍යාකමෙන් උඩංගුකමෙන් ඉන්නට පුළුවන්. ஆனா இயேசுவாகிய சகோதரர் இயேசுவாகிய சகோதரி இயேசுவாகிய தாய் நல்ல உறவா இருக்கிறார். යේසුස් වහන්සේ වෙන සහෝදරිය සහෝදරයා ඒ මව අපිට උන්ද නෑකමක් දෙන කෙනෙක් ඇටියට. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கை சொல்லுங்க ஆமென். ආමේන්. அவ்வளவு நல்லவர். ඒ තරම් යාපත්. நான் ஒரு சகோதரத்துல நான் கடந்த 2 கிழமை முதல் அவரை பேசினேன். සහෝදරයෙක් එක්ක මම සති දෙකකට කලින් நான் කතා கேட்டேன், කරා. உன்னுடைய சகோதரிய ஆராதனைகளை கொண்டு விட்டுட்டு போக பழகு. ඔබගේ සහෝදරිය නමස්කාරමයට ඇවිල්ලා නවත්තලා යන්න පුරුදු වෙන්න. நீ வந்து எங்கேயா கொண்டு போறதுக்கு ஒன்று நினைவீங்க, ඔබ කොහරි එක්කන් යන්න එකතු වෙනවා. ஆனா தேவ சித்தத்துக்கு வரதுக்கு விருப்பம் இல்லை. දෙවියන් වහන්සේගේ කැමැත්තට ඉඩ දෙන්නට பாருங்க, කැමති නැහැ. ட்ரிப் போறண்ட அம்மா மாமி மாமா ஆச்சி பூச்சி எல்லாம் ஒன்றிணைவாங்க. චාරිකාවක් යන්න නම් මාමා නැන්දා අම්මා ඔක්කොම එකතු වෙනවා. ஆனா ஆண்டவட வேலைண்டா நீ உண்ட வேலையை பார். දෙවියන් වහන්සේගේ වැඩක් නම් ඔබ ඔබගේ වැඩ බලන්න. யார் நல்ல உறவு? කවුද හොඳ නෑකම්? இயேசு கிறிஸ்து. යේසුස් වහන්සේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේன். ஆமென். ආමේன். கர்த்தர் நல்லவராயிரு. ස්වාමින් වහන්සේ යාපත්ව කත්තර වල්ලවරා සිටිනවා. இருக்கிறார். ස්වාමින් වහන්සේ බලවත්ව සිටිනවා. இயேசுடைய குடும்பம் என்று ஒன்று உண்டு. යේසුස් වහන්සේගේ පවුලක් කියන එක තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். ஆமென். சனிக்கிழமையே ஆயத்தப்படு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. සෙනසුරාදා ඔබ සූදානම් වෙන්න. ඊට ඉරිදා දිනේ කියලා. கணவனா மனைவியா வாலிபனா வாலிப பெண்ணா எல்லாருடைய உடுப்புகளை அயன் பண்ண பழகு. ස්වාමි පුරුෂයාද භාර්යාවද තරුණයාද හැමායගම ඇඳුම් අයන් කරන්න පුරුදු எடுங்க, වෙන්න. எடுத்து நான் அயன் பண்றேன்னு சொல்லு. අරන් කියන්න මං අයන් කරන්නම් முதல் කියලා. நாளே தேங்காவை திருவி கொடு. පළවෙනි දවසේම පොල් ගහලා දෙන්න. நீ தேங்காவா மாறாத மற்றவனை திருவ பார்க்காத. ඔබ පොල් ගෙඩියක් ඇටියට වෙනස් වෙන්න එපා. අනිත් අයව ඒක ගාලා දෙන්න ගාන කෙනෙක් ඇටියට වෙන්න එපා. என்கிட்ட ஒரு நண்பன் இருந்தார். පාලකතුමත් එක්ක යාළුවෙක් හිටියා. போனை மன்னிச்சுட்டு தான் கொடுத்திருக்காரு. இப்ப என்ன சொல்ல, அந்த யாருடைய ෆෝන් phone එකත් භාර්යාවට තමයි දීලා තියෙන්නේ. கொஞ்சம் කාටද தாங்க කියන්නේ? brother. அது ஆலயத்துக்கே கொடுத்துருங்க. இப்படித்தான் அவர். ஓ ஓகே ஓகே. හරි හරි හරි. හරි හරි எஸ் எஸ் நோ 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 நோ. ஓ, ஓ, ஓ. இங்க டவல் கட்டி இருக்கிறார். මේ ටවල් එකක් බැඳගෙන கதைச்சு ඉන්න. கட்டி நடக்கிறா, டவல் கீழே போகுது. அவருக்கே தெரியுது இல்ல. ඒට තුවාය වැටෙන එක යාම දන්නේ නැහැ. மனுஷன் வந்து அப்பா அப்பா டவல் கீழே போக போகுது. ඒ භාර්යාවෙලා මේ ටවල් එක உன்னை வெளியே පාස් நீ பா. ඔබගේ I am talking. මම இந்த කතා කරනවා, මම இந்த කතා. டவல் கீழே போகுது. මේ තුවාය I am උඩට යනවා. talking. මම කතා කරනවා. மம கத்தா கரணுவா. ஆனா டக்குனு போறேன், அங்கிட்டு போறேன், இங்கிட்டு மங்க ஏனோ, போறேன். இந்த மேனோ, உடுப்பா மேனோ. அயன் பண்ண எந்த வேலையை மா, செஞ்ச ஏதோ, மே கரன்னு. பகிர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து தாழ்ந்து மன்னித்து மறந்து இயேசு அப்படித்தான் நமக்கு இருக்கிறார். බෙදා අදාගෙන තේරුම් අරගෙන එක්කෙනාට එක්කෙනා ඉඩ දීලා යටත් වෙලා මේව තමයි යේසුස් වහන්සේ ආවේ. ஆமென். ආමේන්. இயேசு எனக்கு எப்படி இருக்கார்? යේසුස් වහන්සේ මට කොහොමද ඉන්නේ? எனக்கு ரகசியங்களை பேசுவார். මාත් එක්ක රාස් කතා කරනවා. இப்படி நடந்து சொல்லுவார். මේම යන්න ගමන් කරන්න කියලා. அண்ணன் மாதிரி கண்டிப்பார். අයියා කෙනෙක් වගේ මට දඬුවම් දෙනවා. ஆமென். ආමේන්. தரவட்டு கரணும். තරවටු කරනවා. அக்கா மாதிரி අක්කා වගේ இந்த இதையும் சாப்பிட்டு பாருங்க. මේ දේ කාලා බලන්න කියලා කියනවා. இயேசுடைய குடும்பம். යේසුස් වහන්සේගේ அதுதான் පවුල. சபை. ඒක තමයි சபை සභාව. இன்னைக்கு தேவ சித்தத்திலே இருக்குது. අද සභාව දේව කැමැත්ත තුලද உலக ஞானத்துல, ලෝකේ ඥානෙ, உலக அறிவுல, ලෝකේ உலக දැනුම, புத்தியில ලෝකේ දැනුම තුල வெளியே இருக்கிற மாதிரி එළියේ ඉන්න ආකාරයෙම தேவ சித்தம் இல்ல. දෙවියන් වහන්සේ කැමැත්ත නැහැ. எவ்வளவு துக்கம் ஆண்டவருக்கு தெரியுமா? කොතරම් දෙවියන් වහන්සේ දුක් වෙනවද? அவர் அண்ணனா இருக்கிறார், එයා අයියා කෙනෙක් ඇටියට ඉන්නවා. அப்பாவா இருக்கிறார், තාත්තා කෙනෙක් ඇටියට அம்மாவா ඉන්නවා. இருக்கிறார். අම්මා කෙනෙක් ඇටියට ඉන්නවා. எங்கேயும் அவர் ஒரு தகப்பன் தேற்றுவது போல தேற்றுவார்னு எழுத இல்ல. කොහෙවත් පියෙක් සනසනසේ සනසනවා කියලා ලියලා නැහැ. ஒரு தாய் தேற்றுவதை போல. මවෙක් සනසනසේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கை சொல்லுங்க ஆமென். ඈතෝසවල தாய் ආමේන්. தாய்க்கு தான் தெரியும் கற்ப வேதனை என்னன்னு. මව තමයි දන්නේ ගර්භ වේදනාව කියන්නේ කුමක්ද කියලා. தகப்பனுக்கு தான் தெரியும் சும சுமக்கிறது என்னன்னு. පිය කෙනෙක් තාත්තා කෙනෙක් තමයි දන්නේ බර දරාගන්නේ කොහොමද කියලා. உனக்கு அவர் யாரா இருக்கிறார்? එයා කා කෙනෙක් ඇටියට ඉදිනවද? உனக்கு நீத்தா அவருக்கு அண்ணனும், நீத்தா அவருக்கு அக்காவும், நீத்தா அவருக்கு அம்மா, நான் சொல்றபடி கேள். இப்படித்தான் நான் இருப்பேன், இப்படித்தான் நடப்பேன் இருக்கிறியா? ඔබ ඉන්නේ காலம்
பதில் சொல்லும். ඔබ කොහොමද ඉන්නේ? මං තමයි එයාට අක්කා, මං තමයි එයාට අයියා, මං කියන දේ තමයි කරන්න ඕනි කියන එක ඔබ ඉන්නේ. කාලය පිළිතුරු දේවි. காலம் பதில் කාලය சொல்லும். පිළිතුරු දේවි. இப்ப தெரியாது. දැන් දන්නේ නැහැ ඔබ. நீ கணக்கு கொடுக்க வேண்டி வரும். ඔබ ගණන් දෙන්නට ඕනේ. கணக்கு விட இயலாது. ඔබ ගණන් අතාරින්නට බෑ. கணக்கு கொடுக்க வேண்டும். ගණන් දෙන්නට ඕනේ. நானும் நீங்களும் புதிய சமூகம். මමත් ඔබත් අලුත් අභිමුඛ නැත්නම් සමූහයක්. நாங்க கூட்டு ஜனங்கள். අපි එක් රැස් වෙන සෙනගක්. கேளுங்க, பழைய சமுதாயம் அல்ல, புதிய சமுதாயம். පරණ සමාජය නොවේ, අලුත් සමාජයක්. அவர் சொல்லுகிறார், 34வது வார்த்தையை வாசிங்க. 34 වෙනි පදේ කියවන්න. தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்கள். என்ன கேளுங்க, මාව බලන්න. வெளியே யார் இருக்கிறா? அவங்களோட தாய் சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. එළියේ ඉන්නේ එයාගේ මව සහෝදර உலகம் සහෝදරිය. வெளியே தான் இருக்குது. ලෝකයේ එළියේ තමයි ඉන්නේ. இயேசுவை சுற்றி இருக்கிறவங்களை பார்த்து அவர் அழகா தெளிவாக விளங்கப்படுத்துகிறார். යේසුස් වහන්සේව වට කරමින් හිටපු අයව බලලා උන්වහන්සේ කියනවා පැහැදිලිව நீங்க தான் என்னுடைய புதிய சமூகம். ඔබ තමයි මාගේ අලුත් සමූහය. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. நீங்க என்னுடைய சித்தம் செய்ய வேண்டி இருக்கிறது. ඔබ මාගේ කැමැත්ත කරන්නට ඕනේ. சித்தம் කැමැත්ත. நீங்க செஞ்சாதான் எனக்கு நல்ல உறவா இருக்கிறீங்க. ඔබ කරොත් තමයි මට හොඳ නෑකමක් හැටියට நீங்க ඉන්නේ. தான் என்னுடைய ஆளுகையில இருக்க வேண்டிய. ඔබ තමයි මාගේ පාලනය තුල ඉන්නට ඕනේ. தேவ சித்தம் செய்ய வேண்டிய. දේව කැමැත්ත කරන්නට ඕනේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. வெட்கப்படுங்க, துக்கப்படுங்க. ஒரு நாளைக்கு வெட்கப்பட்டு போயிடாதீங்க. ඔබ ලැජ්ජාවට පත් වෙන්න, දුක් වෙන්න, කවදාරි දවසක ලැජ්ජාවට පත් වෙලා යන්නට එපා. அவமானப்பட்டு போயிடாதீங்க. ඔබ ලැජ්ජාවට පත් වෙලා යන්නට இந்த එපා. வார்த்தையை அசட்ட பண்ணிடாதீங்க. මේ වචනය සුළු කොට සිතන්න இந்த එපා. வார்த்தையின் ஆழத்தில் உள்ள ரகசியங்களை நான் உங்களுக்கு பேசிக் මේ கொண்டிருக்கேன். වචනේ ගැඹුරත්වයේ තියෙන රාස්කම මම ඔබට කතා කරන්නේ. சபைக்குள்ள இருந்து வெளியே இருக்கிறீங்களா? ඔබ සභාවෙන් එළියේ ඉන්නවද? சபைக்குள்ள இருந்து வெளியே ඔබ இருக்கிறீங்க. සභාව තුල ඉඳලත් එළියේ ඉන්නවද? மார்த்தாள் மாதிரி அநேகத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? මාතා වගේ බොහෝ දේවල් ගැන ඔබ දුකටපත් වෙවි ඉන්නවද? பாருங்க, அந்த நோர்த் கொரியா, சவுத் கொரியாவா நோர்த் கொரியாவா, அந்த அணுகுண்டுக்கு பேர் போனவனா இருக்கான். දකුණු අප්‍රිකාවෝ ஆப்பிரிக்கா நமே கொரியா கொரியா දකුණු කොරියාවෝ බෝම්බ අදන එකේ පරමාණු බෝම්බ. පරමාණු බෝම්බ අදන එකේ எவ்வளவு ප්‍රසිද්ධයි. முன்னேறி இருக்கான். කොතරම් වර්ධනය වෙලා ඉන්නවද? நீ எவ்வளவு ஆவிக்குரிய ரீதியில தேவ சித்தம் செய்தா முன்னேற வேண்டி இருக்கு. ඔබ ආත්මික ජීවිතයේ දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කළා තමත් වර්ධනය වෙන්න ඕනේද? கேளுங்க, மனுஷன் தான் கம்ப்யூட்டர் உண்டாக்குனது. මිනිස්සයා තමයි ඒ කම්පියුටර් එක ඇති කරේ. அதுக்குள்ள எவ்வளவு நுட்பங்கள். ඒ තුල කොතරම් දේවල් තබා තිබෙනවා. அதுக்கு போய் படிக்கிறீங்க. ඒකට ගිහින් ඉගෙන இப்ப ගන්නවා. படிச்ச நீங்க அதுக்குள்ள எவ்வளவு வேலை செய்றீங்க. ඉගෙනගත්තු ඔබ ඒ තුලින් වැඩ ගොඩාක් කරනවා. கரணவா செய்றீங்க. කරනවා. பைபிளை வாசி எவ்வளவு ஆழமா போக வேண்டிய. බයිබලේ කියවලා කොතරම් ගැඹුරට යන්න ඕන ඔබ. தம்பியால செய்ய முடியாததா அண்ணனால செய்ய முடியும். මල්ලි කෙනෙකුට කරන්න බැරි දේ අයියා කෙනෙකුට කරන්න පුළුවන්. ආමේන්. ආමේන්. கை சொல்லுங்க ஆமென். දෑත් ඔසවලා ආමේන්. ஆமென். ආමේන්. உன்னால செய்ய முடியாத இயேசுவால செய்ய ඔබට කරන්න බැරි දේ යේසුස් වහන්සේට කරන්න පුළුවන්. எல்லாத்தையும் உன்னால செய்ய முடியும்னா நீ தான் கடவுள். හැමදේම ඔබට කරන්න පුළුවන් නම් ඔබ තමයි දෙවියන් වහන්සේ. நான் இருக்கிறத உடைப்ப, சகோதரன் இருக்கிறத செஞ்சு முடிப்பான். මං තියෙන දේ කඩනවා, සහෝදරයා ඒ දේ අරිගස්සනවා. இயேசு உடைச்சி கட்டுவார். යේසුස් වහන්සේ කඩලා ඒක සාදනවා. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த உற்சாகமாய் தட்டுங்க. தேவ சித்தம் செய்ய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். දේව කැමැත්ත කරන්න ස්වාමින් වහන්සේ ඔබ